தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/12/2025 வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:14 வரை, பிறகு மிருகசீர்ஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு கிரகம் ராசியில உச்சமா இருக்கா, நீச்சமா இருக்கா, சொந்த வீட்டில் இருக்கான்னு நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கேற்பதான் நமக்கு பலன் கிடைக்கும். சிலருக்கு சில திசைகள் நடந்தும் பலன் இல்லைன்னு கேட்பாங்க. சிலருக்கு அபரிமிதமான பலன்கள் நடக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அதனுடைய வலிமை தான் முக்கியம். இப்போ இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கு. செவ்வாய் விருச்சிகத்தில் சொந்த வீட்டில் இருக்கு. கும்பத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கு. குரு கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கு. இப்படி உச்சமா இருக்கா, சொந்த வீட்டில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கிரகங்கள் நீச்சமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சூரியன் எதுல இருந்தா நீச்சம், சந்திரன் எதுல இருந்தா நீச்சம், அது மாதிரி செவ்வாய் எதுல இருந்தா நீச்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. அதை நீங்க முதல்ல அந்த பாடலை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு உங்க ஜாதகத்தை புரட்டி பார்த்தா, இப்ப சிலருக்கு ஒரு திசை நடக்கும். அந்த திசைக்குரிய பலன் குறிப்பிட்டபடி கிடைக்கலையே, நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த திசையினுடைய திசாநாதன் வலிமை இழந்திருக்கலாம். அதுக்கு என்ன செய்யறது? அப்படி இருக்கு. அதுக்கு வலிமை அடைவதற்கு நம்ம அதுக்குரிய ஆலயங்களுக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு வழிபாடுகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு அவனுடைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். எந்த கிரகம் எந்த ராசியில் நின்றால் நீச்சம்ங்கிறத பத்தி ஒரு பாடல். சூரியனோ துலாத்து நிலை நீச்சமாவான். துலாம் ராசியில சூரியன் நின்றுச்சுன்னா உங்க ஜாதகத்துல அது நீச்சம்னு அர்த்தம். தொடர்ந்து வரும் சந்திரனோ விருச்சிகத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அது நீச்சம். சந்திரன் நீச்ச வீடு. காரியத்தை முடிக்கும் செவ்வாய் கடகம் தண்ணீர். கடகத்துல செவ்வாய் இருந்தா அது நீச்ச செவ்வாய். காரியனும் சனி எதுவோ மேஷம் தானே. காரியங்கிறது சனி. அந்த சனி மேஷத்துல இருந்தா நீச்சம். அதே மாதிரி வேற என்ன, புதன் மீனம். புதன் மீனத்துல இருந்தா நீச்சம். வியாழ தேவன் வீற்றிருக்கும் மகரம்தான் நீச்ச வீடாம். வியாழன் மகர ராசியில ஒருத்தருக்கு சஞ்சரிச்சிச்சு அப்படின்னா அது நீச்ச வீடு. சீரான வாழ்வமைய செல்வம் நல்கும் சிறப்பு மிகு சுக்கிரனோ கன்னி வீடாம். கன்னி ராசியில சுக்கிரன் ஒருத்தருக்கு இருந்தா சுக்கிரன் நீச்சம். சுக்கிரதசை நடக்குது, எனக்கு எந்த பலனும் தெரியலன்னு சில பேர் கேட்பாங்க. சுக்கிரன் நீச்சமா இருந்தா எப்படி பலன் கொடுக்கும்? சுக்கிர கஷேத்திரம்னு இருக்கு. அது மாதிரி அந்த சுக்கிரனுக்குள்ள ஆலயம் இருக்கு இல்லையா, தஞ்சை மாவட்டத்துல இருக்கு, அக்னீஸ்வரன் இருக்கு. அது மாதிரி ஆலயங்களுக்கு போய் சுக்கிரன் நல்ல பலன் கொடுக்கறதுக்காக நம்ம வழிபாடுகள் செய்யணும். சுக்கிர கஷேத்திரம் போனா மட்டும் பத்தாது, சுக்கிரனுக்குரிய சுலோகங்களையும் நம்ம படிக்கணும். அப்படி மாதிரி நீர் இதனை ஆராய்ந்து பலனை பார்த்தால், இதை நம்ம ஆராய்ந்து பலனை பார்த்தால் நிம்மதியை வாழ்க்கையினில் சேர்க்கலாமேன்னு அந்த கவிதை முடியுது. பொதுவாக எந்த ராசியில எது நின்னால் நீச்சம், எந்த ராசியில எந்த கிரகம் இருந்தால் உச்சம், எது நட்பு வீடு எது பகை வீடுங்கிறத பார்க்கணும். சூரியனோட சனி சேர்ந்துச்சுன்னா பகை, வியாழனோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா பகை. அப்படியெல்லாம் பகை வீடாக இருந்தால் வாழ்க்கையில நிறைய தடைகளும் தடுமாற்றங்களும் வரும். ஆகையினாலே, ஆனால் அதே நேரம் நீச்சமா ஒரு கிரகம் இருக்கு. இப்ப செவ்வாய் நீச்சம். எங்க? கடகராசியில செவ்வாய் நீச்சம். குரு மகர ராசியில நீச்சம். இந்த குரு நீச்சமானவன் செவ்வாய் நீச்சமா இருக்கவனை பார்த்தா நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்ததை முடிப்பான்கிறேன். அப்படி சில ஜாதகங்கள் அமையும். மிகப்பெரிய யோகமானவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் கூட நீச்சமா இருக்கும். ஆனா ஒண்ணு பார்க்கும். நீச்சன் பார்த்தால் நினைத்ததை முடிப்பான். அதே நேரம் உச்சமான ஒரு கிரகத்தை பார்க்க கூடாது. இப்ப சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, சனி துலாத்துல உச்சம் பெற்றிருக்கு, பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா பலன் கிடைக்காது. ஆக இவற்றையெல்லாம் இது அடிப்படை கருத்து. இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த திசை நமக்கு நன்றாக இருக்குமா, அல்லது அது நன்றாக நடைபெறவில்லை என்று சொன்னால் எந்த வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்த ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்ளுகின்ற நாள். திடீரென பணவரவுகள் சந்தோஷத்தை உருவாக்கும். 2 சந்திரன், 4க்கு அதிபதி 2 இருப்பதனாலே தாய் வழி ஆதரவு உண்டு. இடம் பூமி வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். பத்திரப்பதிவிலும் இருந்த தடைகள் அகலலாம். அது மட்டுமல்ல, சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே நீங்கள் சிந்தித்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு பயணங்களாலும் பலன் உண்டு. அயல்நாட்டிலிருந்தும் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் உச்சம். உச்சம் பெற்ற சந்திரன் இருந்தால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும் என்பார்கள். எனவே 3ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இந்த புதிய மறுமலர்ச்சி ஏற்பட போகின்றது. நட்பு வட்டம் விரிவடையும். நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளிலே புரளும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ரோசத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்தனையும் நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். பகை மாறி பாசம் கூடும். நிதானத்துடன் நீங்கள் செயல்படுவதன் மூலமே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாக உங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராஜநாதன் புதன் இன்றைக்கு நல்ல நிலையில் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த அரசல் பசர்கள் கூட மாறலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை நீங்கள் வணங்குவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று சிறப்பாக நடைபெறும். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். உச்ச குருவாக இருந்தால் குருபலம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். 6, 9க்கு அதிபதியானவர் குரு. எனவே உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். தலைமை பதவி கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதுவரை கிடைக்காத பதவி உயர்வு இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு கைகூடி வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, பெற்றோர் வழியிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல காரியம் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி ஆகின்ற நாள். மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நேற்று நடைபெறாதிருந்த காரியம் இன்று சிறப்பாக நடைபெறும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. ஏழிலே ராக இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே சில பிரச்சனைகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியம். பொதுவாக தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம் இருக்கும். இருந்தாலும் தடைகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கைக்கு உண்டு. ஜென்மத்திற்கு ஏது இருப்பதால் ஆன்மீகத்திலும் நீங்கள் அடியெடுத்து வைக்க விரும்புவீர்கள். பொதுவாக இன்று வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கும் அம்பிகை ஆலயங்களுக்கு சென்று வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, விரயஸ்தானத்திலே வியாழன் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே பிள்ளைகளில் ஒரு விரயம் ஏற்படும். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். அல்லது அவருடைய எதிர்கால நலன்கருதி நீங்கள் ஏதேனும் செலவிடும் சூழல் உருவாகும். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள், நல்ல நாள். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். விருப்ப ஓய்விற்காக நீங்கள் விரைந்து செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் போதுமான ஊதியம் கிடைக்கவில்லையே, இதிலிருந்து விலகிக் கொண்டு நாம் சொந்தமாக செய்யலாமா என்றெல்லாம் பல மாதங்களாக சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு விடுவு காலம் இன்றைக்கு பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ராஜநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றமும் திருப்திகரமாக இருக்கும். திடீர் விரயங்களை சமாளிக்க உங்களுக்கு வருமானம் போதுமானதாக வந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, சந்திராஷ்டமம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையும். எதையும் நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு பணவரவும் கொஞ்சமாக இருக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். 1 மடங்கு வருமானம் வந்தால் 2 மடங்கு செலவாகிறது. பணம் வந்த மறுநிமிடம் செலவாகி விடுகிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இடமாற்றமோ வீடு மாற்றமோ வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகாமல் இருக்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். சந்திராஷ்டமம் என்றாலே சஞ்சலங்கள் அதிகரிக்கும் நாள் என்பதனால் இன்று நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அருகில் இருப்பவர்கள் அதிலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான லாபம் இன்றைக்கு கிடைக்கலாம். பூமி வாங்குவது அல்லது பூமி விற்பனையால் லாபம் கிடைப்பது போன்றவைகள் உண்டு. 12ஆம் இடத்திலே புதன் லாபாதிபதி 12 இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். சுப செய்திகளும் அந்த வண்ணமாக இருக்கும். குருவினுடைய பார்வை இருப்பதால் புதிதாக தொழில் தொடங்கலாமா என்று நினைத்தால் அதற்கு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்றைக்கு வேண்டிய உதவிகளை நண்பர்களும் செய்ய காத்திருப்பார்கள். அரசு வழி சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் எது செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் உண்டு, ஆதாயம் கிடைக்காது. நிதானத்துடன் செயல்பட்டால் தான் நிம்மதி கிடைக்கும். வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி நீங்கள் முதலீடுகள் செய்ய வேண்டாம். அது மட்டுமல்ல, தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அதிகமாக விரயம் செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். வாகனங்கள் வைத்திருக்கும் வாகனங்களால் சில தொல்லைகள் வரலாம், விரயங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் அதிகம் தேவைப்படுகின்ற நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஆர்வம் காட்டாத செயல் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். ஆதரவு கிரிமினல் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கலாம். வியாபாரம் தொழிலில் கணிசமான தொகை கைகளிலே புரளும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். குறுக்கீடு சக்திகள் எல்லாம் அகலப் போகிறது. 2இல் ராகு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சம்பவமும் நடைபெறப் போகின்றது. வியாபாரத்தில் புதியவர்கள் கூட்டாளியாகி அதை விருத்தி செய்ய முயற்சிப்பார்கள். அந்த முயற்சியில் வெற்றி உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உண்டு. நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். நோய் அகல மாற்று மருத்துவத்தை நாடுவது நல்லது. பொதுவாகவே ராசியில் ராகு இருக்கின்ற பொழுது ஏதேனும் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். 7இலே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியையும் பிரச்சனைகள் வரலாம். மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கி இருக்கும். எனவே திட்டமிட்ட காரியங்களில் சில நடைபெறாமலும் போகலாம். இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை நீங்கள் வணங்குவது நல்லது. பொதுவாக அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதும் நல்லது. அதே நேரத்தில் ராசியிலேயே சனி ராகு இரண்டும் இணைந்திருப்பதனாலே பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் கூட தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பார்கள். எனவே குழப்பங்கள் உங்களுக்கு விலகும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். பக்குவமாக பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 3இலே சந்திரன் இருக்கின்றார். 5க்கு அதிபதி 3இல் இருக்கிறது. பஞ்சமாதிபதி 3இல் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாய்வழி ஆதரவும் உண்டு. அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவு இப்பொழுது சீராகும், நேராகும். அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் பஞ்சாயத்துக்கள் நடைபெற்றால் அது முடிவெடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். 9ஆம் இடத்திலே செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கின்றார். பொன்பொருள் சேர்க்கை உண்டு என்பார்கள். எனவே இன்றைக்கு குழந்தைகளின் சீர்வரிசை பொருட்கள், கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள், தங்கம் வெள்ளி போன்றவைகள் வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.